வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ இலக்கிய நோக்கிய பயணம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரம் நான் சொல்கிறது மார்ச் 23, 2026 திங்கட்கிழமையில் ஆரம்பித்து மார்ச் 29, 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 5 ஒர்க்கிங் டேவும் 2 வீக்கெண்டும் எப்படி 2 நாள் வீக்கெண்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பலனாக சொல்ல போகிறேன். எப்படி இந்த ஃபோர்காஸ்ட்னு கேட்டிங்கன்னா 9 கிரகத்தையும் கோத்ரூ பண்ணி சொல்கிறதுனால ஒரு 80% பலன் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாட்களில் சில நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்கள் எளிது நீங்கள் அறிவையும் மனசையும் இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் தான். குறுக்க உங்கள் ஜாதகத்து மாதிரி வாழ்க்கை போகும். கொஞ்சம் ஒத்துப்போனால் கூட பின்னிடலாம், பெடல் எடுத்துடலாம், ஜெயிச்சிடலாம். இப்போ பலனுக்குலாம் நேராக போகிறோம். இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு வக்கரநிவர்த்தி அடைஞ்சிட்டாரு 11 மார்ச்சில். ராசியை பார்க்குறார். எக்ஸ்ட்ராடினரி, உடம்பு மனசு பியூட்டிஃபுல். வேறு எந்த கிரகத்தில் சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்கள் ராசியாவது உங்கள் ராசியை பார்க்கறனால அப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இட் கேன் பி அரவுண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவன் தோ 4ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு 90% மேலே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்குது. முயற்சி ஒன்றால் எபோவ் 100%. மனதை பொறுத்த வரைக்கும் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், மனது அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்ஃபினிட்டி. அதை இப்போ உதாரணத்துக்கு ராசினா 75% உடம்பு, 25% மனசு. நட்சத்திரம்னா 75% மனசு, 25% உடம்பு. ராசினா உடம்பு, நட்சத்திரம், மனசு மாற்றியும் வேலை செய்யும். இதுதான் பிரின்சிபல். ஆனால் என்னுடைய ஐடியா என்னென்னா, மனது ஆழ்மனது அப்படிங்கிறது 72 லட்சம் வருடங்களுக்கான நினைவுகளை பதிவு செய்து அதை முறைப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய சக்தி நம்முடைய ஆழ்மனதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்ஸ் பிரகாரம். அப்போ 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குன்னா வருஷத்துக்கு ஏன் 10 மடங்கு ஜெயிக்க முடியாது? அதுதான் என்னுடைய இந்த இலக்கிய நோக்கிய பயணத்துக்கான ஒரு ஆலோசனை. நாம் அப்படியே ஒவ்வொரு வருடம் மினிமம் 10 மடங்காக ஜெயிக்கணும். அது எப்படி? வார ப்ரெடிஷனை பாருங்கள், டெய்லி ப்ரெடிஷன் பாருங்கள், உற்சாகம் அடையுங்க, ஜாதகத்தை பார்த்துக்குங்க, பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன டெக்னிக் தான், நாம் ஜெயிச்சலாம். இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. இதில் தைரியஸ்தானத்தில் ராகு, புதன், செவ்வாய், குருமங்கள யோகம். அதாவது நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஜெயிக்க போகிறீங்க. அது அறிவு, திறமை, புத்திசாலித்தனமான ஜாதகத்தை பார்த்துங்க. முடிவுகள்ங்கிற போது தலைவிதியில் அது இருக்கணும். மனது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அது விதியோடு ஒத்துப்போகணும். விதியோடு ஒத்துப்போய் ஒரு முடிவு எடுத்தாலும் அது விடியில் அட்டகாசமாக ஜெயிக்கலாம். அப்போ எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க, தைரியமாக. சுகஸ்தானத்தில் சுக்கரன் நல்லவன் கிடையாது. அவன் 5ஆம் வீட்டுக்கு போகிறான். இட்ஸ் ஓகே. 26 மார்ச் காலையில் ஒரு 5 மணிக்கு. அப்போது 23, 24, 25 உங்களுக்கு சுகஸ்தானத்தை சுக்கரன் உச்சம், ஃபைன். அதன் பிறகு 5ஆம் வீட்டுக்கு போய் லாபஸ்தானத்தை பார்க்குறான், அதுவும் ஓகே தான். அடுத்தது 9க்குரிய சூரியன்கிட்ட சனி அஸ்தமனம் அடைகிறான், அது நல்லது. அப்போ என்ன அர்த்தம்? சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், உற்சாகம் நல்லா இருக்குது. உழைத்தால் வெற்றின்னு சொல்லலாம், உழையுங்கள் வெற்றி அடையலான்னு சொல்லலாம். இது ஒரு ஃபிலாசபி அல்ல. 4ஆம் வீட்டில் சனி அஸ்தமனம் அடைகிறார் சூரியனால். சனிங்கிற கெட்டவனை சூரியன் அழிச்சிடறான்னு சொல்லிக்கலாம். சுக்கரனும் சூரியன் தூரத்தில் இருக்கிறனால சுக்கரனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல முடிவுகள் எடுக்கிறீங்க, பெருசாக இன்பத்தை அடைகிறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க, சொத்து விருத்தி இருக்குது. இதுக்கான பலனை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து 5க்குரிய 3ல் குருமங்கள யோகம், பெயர், புகழ், மரியாதை, குழந்தைகள், வம்ச விருத்தி, அரசாங்கத்தோட கூடிய தொடர்புகள், போன ஜென்மத்து கர்மா. ஸோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம் ஃப்ளூக், சம் லக், சம் சக்ஸஸ் பாசிபிள். அதிர்ஷ்டம்னே ஒன்று இல்லை, அது ஆழ்மனதில் தான் வருதுங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்பவும் போய் இந்த பிரபஞ்ச சக்தி, அஃபர்மேஷன், கடைசியில் என்னன்ற அஃபர்மேஷனில் நீங்கள் உங்கள் மனதை ரொம்ப ஒருநிலைப்படுத்தணும், ரொம்ப கடவுளோட மிங்கிள் ஆகிக்கணும், ரொம்ப பிரபஞ்ச சக்தியோட மிங்கிள் ஆகணும். நீங்கள் அது நடந்துருச்சுன்னு நீங்கள் நம்பணும். பசியோடு இருக்கிற ஒருத்தவங்க போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு நம்புங்கன்னு சொன்னால் அவன் எப்படி நம்புவான்? பசி எடுக்குது, அவனுக்கு ஒரு கால் வைத்து பசிக்காத சோறு கிடைக்கணும். ஆனால் நீ சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் இதெல்லாம் ரொம்ப டஃப். அது போனால் ஜெயிக்கலாம், நாட் ஈஸி. 1000 பேர்த்தில் ஒருத்தவங்க கூட ஜெயிச்சிட மாட்டான். அப்போ நான் சொல்கிற முறை என்ன, ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அது தவிர மனது பக்குவப்பட்டுருது. இப்போ என் ஜாதகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. எங்கள் ஊரில் ஊத்துக்குழியில் அது ஒரு 50 பேர்த்துக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேர் நினைப்பான், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் வெற்றிவேல் இருக்கான், அவனுடைய ஜாதகத்தில் ஜென்ம குரு போயிட்டுருக்கு, ஜென்ம சூரியன் போயிட்டுருக்கு, ஜென்ம சனி, ஜென்ம சூரியன். அவனுக்கு உடம்பு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனசு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு 50 பேர் நினச்சான்னா எனக்கு உடம்பு மனசு வலிக்கும். அப்போ மொத்த உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி பேர் ஜோசியத்தை நம்பினாங்கன்னா அது பாக்கி இருக்கிறவங்க நம்பி ஆளுங்கிற கட்டாயம் இருக்குது.
அது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ சமூகம் நம்ம நல்லா பிளான் பண்ணி இதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அற்புதமான காலத்தில் நாம் இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, கடன், கவலை, நோய் இதெல்லாம் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும், ஜஸ்ட்டு போட்டியோடு நீங்கள் ட்ராவல் ஆகிடும். இல்லறத்துக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது, நண்பர்களுக்கு நல்லது, கூட்டாளிகளுக்கு நல்லது, வயதில் மூத்தவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லது, புதிதாக ஏதாச்சும் நடக்கிறதுக்கு நல்லது, கடன் வாங்குறதுக்கு நல்லது, கடன் கொடுக்கறதுக்கு நல்லது, கடனை அடைக்கிறதுக்கு நல்லது, குட்டியாக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நல்லது. ஸோ சமூகம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் ஆகலான்னா மூவ் ஆகலாம். நம்மளே அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால், அடுத்த பலனுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். நம்ம மனசில் என்ன இருக்குதோ அதை தான் அடையும். மனதில் இல்லாததை உங்களால் அடைய முடியாது. சினிமா பார்க்குறீங்க, மனசுக்குள்ள போகுது. டிவி பார்க்குறீங்க, மனசுக்குள்ள போகுது. ஈரான் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிறாங்க, மனசுக்குள்ள போகுது. அப்போ எதையோ மனசுக்குள்ள கொண்டு போய் போட்டு அது உங்கள் மனசில் ரியாக்ட் ஆகும். அதனால வெற்றியோ தோல்வியோ சரியாக உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறதில்ல. அப்போ தோல்வி அதிகமாக கிடைக்கும், வெற்றி கம்மியாக கிடைக்கும். அப்போ நம்ம வெற்றி அதிகமாக கிடைக்குன்னா நல்லதை கொண்டு போய் மனசுக்குள்ள போடணும். இப்போ என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போது விலைவாசி ஏறப்போகுது, ஏறிட்டுருக்கு, ஒஸ்டஸ்ட் கண்டிஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோம்? அப்போ அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சமாளிக்கலாம், ப்ராக்டிக்கலாகவும் சமாளிக்கலாம். என் வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு மனசுக்கு எல்லாம் தெளிவு கிடைக்கும். ஒருவேளை ஜாதகம் பார்க்கணும் மெயில் பண்ணுங்கள், நம்ம ஜாதகம் பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 5 மடங்கு ஜெயிக்கலாம், 10 மடங்கு ஜெயிக்கலாம்னு சொல்கிறோமே, அது எப்படி தான் பேசுவோமே. நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளார 50 மடங்கு 50 வருடங்களுக்கு வேணுங்கிறத தேடினு தோணுது. இட் இஸ் பாசிபிள். நம்முடைய மனித மூளைக்கு எதை வேணாலும் அடையிற சக்தி இருக்குது. வி வில் ட்ரை, வி கேன் ரீச், வி வில் ரீச். ஃபைன். இப்போ அடுத்த பாயிண்ட், தீர்காயில், பெரிய தப்பு ஒன்றும் இல்லை இந்த டைமில். அடுத்து அப்பாவளி ஆதி, இட்ஸ் ஓகே. திறமை, புத்திசாலித்தனம், வேறு ஊர், வேறு கம்யூனிகேஷன், இதெல்லாம் நல்லாயிருக்கு, போகலாம், ட்ராவல் பண்ணலாம். தொழில் லாபம், தொழில் விருத்தி, பியூட்டிஃபுல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தொழில் ஸ்தானத்தை சனியும் சூரியனும் சுக்கரனும் பார்க்குறாங்க. லாபஸ்தானத்தை 26ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அப்போது பணம் சம்பாதிக்கிறதா உங்களுடைய எய்மு, வெற்றி அடையதான் உங்களுடைய எய்ம்னு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதற்கேற்ற சூழல்கள் உங்களுக்கு உருவாகும். ஆக ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிசம்பர் 31க்கு முன்னால் 2026 நான் ஒரு 5-10 மடங்கு ஜெயிக்க போகிறேன். என்னோடய எதிர்பார்ப்புகளுக்கு மேலே 10 மடங்கு வாழ்க்கை எங்கிட்ட இருக்குது. எனக்கு என்ன தேவைன்ட்டு 11 times ஐ எம் ரீச்சிங் அப்படின்னு ஒரு பிளானை வச்சுட்டு அதை நோக்கி பயணத்துக்கு போகும். அல்லது ஒரு 50 மில்லியன் சம்பாதிக்க போகிறேன், 100 மில்லியன் சம்பாதிக்க போகிறேன், என் தொழிலை நம்பர்னா வரப்போகிறேன் அப்படின்னு பிளான் வச்சுக்கோங்க. பிளான் வச்சுட்டு எப்படி அதை நோக்கி மூவ் ஆகுது? உடனே பட்டாது பாடு விட்டு உழைத்து திட்டம் போட்டு 50 புக் படித்தா இல்லை. நம்பர்களே, உங்கள் மனைவியோட ஒற்றுமையாக இருக்குது, குழந்தையோட நன்றாக இருக்குது, இன்பமாக இருக்குது, கேஷுவலாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, இன்ட்யூஷன்ஸ் தானாக வரும். என்ன செய்யணுங்கிற ஐடியா கடவுள்கிட்ட உங்களுக்கு தானாக வரும். உங்கள் ஆள் மனது தான் உங்களை வழி நடத்துது. இந்த ஆள் மனதை டிஸ்டர்ப் பண்ணால் விட்டிங்களா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆள் மனதை தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டிங்களா அது உங்களை ஜெயிக்க வச்சு. முட்டாளுக்கு பாருங்கள், ஆள் மனதை தொந்தரவு பண்ண மாட்டான். முட்டாள் கல்வி அமைச்சர் ஆயிடுவான். யோசிச்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்லலை, சும்மா தியரிட்டிக்காக சொல்கிறேன். அப்போது இங்கே நம்ம முட்டாளாக இருக்கிறோமா புத்திசாலியாக இருக்கிறோமா முக்கியம் இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமாங்க தான் முக்கியம். அப்போ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். எந்த அறிவாளி ஜெயிச்சா ஒன்றும் பெரிய சரித்திரம் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அவெல்லாம் ஜெயிக்கிறான். அப்போ ஒரு பிளான் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ராடே ஜெயிக்க வேண்டிய காலம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுராசி நண்பர்களே. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 10 மடங்கு நான் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த பேனிக் டைமில் ஒரு மயிர் என்னை பிடுங்க முடியாது, நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ராதன் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ கேன் கைட் யூ. தேங்க்யூ.